மதிய நேரம் தனது அறையில் இருந்த பழைய நாற்காலியில் அமர்ந்தபடி ராமநாதன் அவர்கள் அமைதியாக ஜன்னல் வழியே வெளியே பார்த்து கொண்டிருந்தார். ராமநாதன் அவர்கள் மெதுவான குரலில் பதிலளித்தார். ஆமாம், சொல் மாதவன். அவரது குரலில் சோர்வும் ஏமாற்றமும் நிறைந்திருந்தது. மறுமுனையிலிருந்து அவரது சிறுவயது நண்பன் மாதவனின் உற்சாகமான குரல் கேட்டது. அட ராமநாதன், நான் மாதவ் பேசுகிறேன். உடம்பு எப்படி இருக்கு? பிறகு திடீரென நிறுத்தி, ஒரு நிமிஷம், உன் குரலுக்கு என்ன ஆச்சு? சோர்வா? உடைந்த மாதிரி இருக்கே. எல்லாம் நல்லபடியாக இருக்கா? ஏன் இவ்வளவு மனம் உடைந்து போயிருக்க? ராமநாதன் அவர்கள் சில நொடிகள் அமைதியாக இருந்தார். பிறகு ஒரு நீண்ட குளிர்ந்த பெருமூச்சு விட்டு பேசினார். என்ன சுகம் விசாரிப்பது மாதவன்? இன்று என் சொந்த வீட்டிலேயே என் மூச்சு திணறுகிறது. என் மகன்கள் இந்த வீட்டை விற்க முடிவு செய்து விட்டார்கள். இதை கேட்டதும் மாதவன் அதிர்ந்து போனான். என்ன உளறுகிறாய்? ரமேஷும் சுரேஷும் தானா? அட, அவர்கள் பொருட்டு நீ என்னவெல்லாம் செய்தாய் என்று என் சொந்த கண்களால் பார்த்திருக்கிறேன். அப்புறம் ராமநாதன் அவர்கள் ஒரு கசப்பான சிரிப்பை சிரித்தார். ஆமாம் மாதவன், ஏதோ அரசு வேலைக்காக ஃபைல்களில் கையெழுத்து வேண்டும் என்று என்னிடம் சொன்னார்கள். நான் படிக்காத மனிதன், நம்பிவிட்டேன். இப்போதுதான் புரிகிறது அவை வீட்டை விற்பதற்கான ஃபைல்கள் என்று. அவரது குரலில் கடலளவு ஏமாற்றமும் தவிப்பும் அலைமோதியது. ஆனால் ஏன்? அந்த வீடு தானே உனக்கு? மாதவனின் வார்த்தை பாதியிலேயே நின்றது. இக்கால குழந்தைகள் காரணம் எங்கே சொல்கிறார்கள் மாதவன்? பெற்றோருக்கு எதையும் சொல்வது முக்கியம் என்றே நினைப்பதில்லை. எனக்கு தோன்றுகிறது, ஒருவேளை அவர்களுக்கு வேறு நகரத்தில் வேலை கிடைத்திருக்கலாம், அல்லது வெளிநாடு. குரல் மெதுவானது. ஆனால் நேற்று இரவு கதவின் மறைவிலிருந்து நான் கேட்டேன். சுரேஷ் ரமேஷிடம் சொல்லி கொண்டிருந்தான். நீங்கள் சொல்கிறது சரிதான் அண்ணே. அங்கே அப்பா தன்னுடைய வயதொத்த மனிதர்களுக்கு இடையே இருப்பார். அவரது மனம் நிம்மதியாக இருக்கும். இதை சொல்லும் போதே ராமநாதன் அவர்களின் இதயம் நடுங்கியது. மாதவன், முதலில் எனக்கு எதுவும் புரியவில்லை. ஆனால் இப்போது எல்லாம் தெளிவாக புரிகிறது. என்னை முதியோர் இல்லத்தில் விடுவதற்கு ஏற்பாடு நடக்கிறது. அவரது கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்து கன்னத்தின் சுருக்கங்களில் மறைந்தது. அவர் அவசரமாக ஃபோனை வைத்து விட்டார். ஏனென்றால் தனது வாழ்நாள் நண்பன் தன் உடைந்த விம்மல்களை கேட்பதை அவர் விரும்பவில்லை. வெளியே இருள் அடர்ந்து கொண்டிருந்தது. அவரது மனதிற்குள் கடந்த கால நினைவுகள் ஒரு திரைப்படம் போல ஓடத் தொடங்கின. அவருக்கு தனது பெரிய பாரம்பரிய பழைய வீடு நினைவுக்கு வந்தது. 2 அடுக்குகள், பெரிய முற்றம் கொண்ட வீடு. அங்கே சாரதா துளசி செடிக்கு நீர் ஊற்றுவாள். குழந்தைகளின் சிரிப்பொலி எதிரொலிக்கும். ஆனால் குழந்தைகள் உயர்கல்வி படிக்கும் காலம் வந்தபோது பணத்தின் தேவை கடுமையாக இருந்தது. படிப்பு செலவு அதிகமாக இருந்தது. பொறியியல் படிப்பு. அவர் சாரதாவிடம் சொல்லியிருந்தார், பார், ஒரு நாள் நம் மகன்கள் நம் பெயரை தட்டாமல் உயர்த்துவார்கள். இந்த வீட்டின் தியாகம் அவர்களின் எதிர்காலத்திற்கு முன்னால் ஒன்றுமே இல்லை. அந்த வீட்டை அவர் விற்ற நாள் அவரது கண் முன்னே வந்து போனது. நல்ல பணம் கைக்கு வந்தது. அந்த பணத்தை அவர் குழந்தைகளின் படிப்பு மற்றும் எதிர்காலத்தின் அஸ்திவாரத்தில் அள்ளி போட்டார். தான் பட்டினியாக தூங்கினாலும் குழந்தைகளின் புத்தகங்களுக்காக பணத்தை சேர்த்தார். தனது ஒவ்வொரு கனவையும் தியாகம் செய்தார். மகன் ஒரு நாள் புகழ் பெறுவான், முதிய வயதில் தங்களுக்கு ஆதரவாக இருப்பான் என்ற ஒரே நம்பிக்கையில். நினைவலைகள் உடைந்தபோது அவரது கண்கள் நனைந்திருந்தன. இன்று அதே குழந்தைகள் யாரை அவர் தன் தோளில் அமர்த்தி வானத்தை தொட கற்றுக் கொடுத்தாரோ அவர்களே அவரது காலடியிலிருந்து நிலத்தை பிடுங்கி கொண்டிருந்தார்கள். அவரது கண்கள் கலங்கின. மெதுவாக சொன்னார், என் நண்பர்கள் சொல்வார்கள், அட ராமநாதன், ஏன் உன் வீட்டை விற்றாய்? உன் வயதான காலத்தை பற்றி யோசித்து பார்த்தாயா என்று. அப்போது நான் நெஞ்சை நிமிர்த்து சொன்னேன், என் குழந்தைகளே என் முதுமையின் சொத்து, அவர்களே என் ஆதரவு என்று. ஆனால் பார் சாரதா, இன்று நிலைமை எப்படி ஆகிவிட்டது என்றால், அந்த குழந்தைகளே எனக்கு ஆதரவாக இருப்பதை விட்டுவிட்டு என்னை ஏதோ ஒரு முதியோர் இல்லத்தில் விட்டுவிட நினைக்கிறார்கள். என்ன காலம்! பேசிக்கொண்டே இருந்தபோது அவர் கண்களில் இருந்து கண்ணீர் சிந்தியது. அவரே தன்னிடம் கேள்வி கேட்க தொடங்கினார். இதுதானா என் வாழ்நாளின் சம்பாத்தியம்? இந்த போராட்டங்களின் முடிவு இதுதானா? அவரது ஆத்மா கதறியது. ஆனால் அதே சமயம் உள்ளுக்குள் எங்கோ ஒரு சிறிய கிளர்ச்சியின் பொறி மிளிர்ந்தது. உங்கள் வழியை எளிதாக்க நான் எல்லாவற்றையும் தியாகம் செய்தேன் என்றால், இன்று என்னை அந்நியனாக நினைக்கும் உரிமையை உங்களுக்கு யார் கொடுத்தது? அடுத்த நாள் காலை அவர் எழுந்ததும் தண்ணீர் குடிப்பதற்காக சமையலறைக்கு சென்றார். அப்போது சமையலறைக்கு வெளியிலிருந்து குரல்கள் கேட்டன. ரமேஷும் சுரேஷும் தங்களுக்குள் ஏதோ பேசி கொண்டிருந்தார்கள். ரமேஷின் குரல் கேட்டது, தம்பி, நம் ஏற்பாடுகள் எல்லாம் முடிந்து விட்டன அல்லவா?
சுரேஷ் பதிலளித்தான். ஆமாம் அண்ணே, நாளைக்கு அப்பாவை அங்கே அழைத்து செல்வோம். இதை கேட்டதும் ராமநாதன் அவர்களின் கையில் இருந்த டீ கப் நழுவி கீழே விழுந்தது. கணங்கென்ற சத்தம் கேட்டது. அவரது இதயம் அவ்வளவு வேகமாக துடித்ததால் மூச்சு விடுவதே கடினமாகிவிட்டது. மகன்கள் உண்மையிலேயே தன்னை எங்கோ அனுப்ப ஏற்பாடு செய்து கொண்டிருந்தார்கள். அதுவும் நாளைக்குள்ளாக. அமைதியாக அவர் அறைக்கு வந்து தனது பழைய நாற்காலியில் அமர்ந்து எதிரில் இருந்த சுவரையே நீண்ட நேரம் பார்த்து கொண்டிருந்தார். அந்த சுவரில் சாரதாவுடன் அவர் எடுத்த புகைப்படங்கள் மாட்டப்பட்டிருந்தன. திருமண புகைப்படம், குழந்தைகளுடன் எடுத்த படங்கள், குடும்ப புகைப்படம். ஒவ்வொரு படத்தை பார்க்கும்போதும் அவரது தொண்டை அடைத்தது. சாரதா, பார்க்கிறாயா? இந்த குழந்தைகள் மீதுதானே நீ நம்பிக்கை வைத்திருந்தாய்? சொல்வாயே, நம் பிள்ளைகள் வைரம் வைரம், நம் முதுமையில் அவர்களே நமக்கு ஆதரவு என்று. குரல் உடைந்தது. இன்று பார்க்கிறாயா அவர்கள் எப்படி எனக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் என்று. கண்ணீர் அவரது கன்னங்களில் வழிந்தது. அவர் அந்த கண்ணீரை துடைக்கக்கூட முயற்சிக்கவில்லை. அப்போது சிறிய பேரன் ஆரியன் ஓடி வந்து கேட்டான், தாத்தா, நீங்கள் ஏன் அழுகிறீங்க? ராமநாதன் அவர்கள் உடனே கண்ணீரை துடைத்து கொண்டு குழந்தையை மடியில் அமர்த்தி கொண்டார். ஒன்றுமில்லை செல்லம், கண்ணில் ஏதோ விழுந்து விட்டது. தாத்தா, அம்மா சொன்னாங்க நாளைக்கு உங்களே எங்கேயோ கூட்டிட்டு போக போகிறாங்களாம். அமைதியான ஆரியன் கேட்டான். இதை கேட்டதும் ராமநாதன் அவர்களின் இதயம் மீண்டும் நொறுங்கியது. இப்போது வீட்டு குழந்தைகளுக்கும் தெரிந்திருக்கிறது. அவர் குழந்தையின் தலையை அன்போடு தடவி கொடுத்தார். ஆமாம் செல்லம், தாத்தா ஒரு நீண்ட பயணத்திற்கு செல்ல வேண்டியிருக்கிறது. நீங்கள் எப்போ திரும்பி வருவீங்க? இந்த கேள்விக்கு ராமநாதன் அவர்களிடம் பதில் இல்லை. அவர் அமைதியாகி குழந்தையை நெஞ்சோடு அணைத்து கொண்டார். இன்றுதான் அவர் உணர்ந்தார், ஒருவேளை இதுவே தன் பேரனை கட்டியணைக்கும் கடைசி முறையாக இருக்கலாம் என்று. ஒருவேளை என்னால் திரும்பி வர முடியாமல் போகலாம் செல்லம், அவர் மனதிற்குள் நினைத்து கொண்டார். ஒருவேளை இதுவே நம் கடைசி சந்திப்பாக இருக்கலாம். பிறகு தனக்கு தானே சொல்லி கொண்டார், நாளை வரை, நாளைக்குள் இங்கிருந்து வழி அனுப்பப்பட்டு விடுவேன். எங்கே கொண்டு போய் விடுவார்களோ தெரியவில்லை. அவரது இதயம் மிகவும் கனமாக இருந்ததால் மூச்சு விடுவது சிரமமாக இருந்தது. வாழ்க்கை இவ்வளவு கொடூரமானதாக இருக்குமா என்று இன்றுதான் அவருக்கு முதல் முறையாக தோன்றியது. ராமநாதன் அவர்கள் பயந்த அந்த விடியல் வந்தே விட்டது. இன்று வீட்டில் ஒரு விசித்திரமான கனமான அமைதி நிலவியது. தினமும் இருக்கும் குழந்தைகளின் சத்தம் இல்லை. மருமகள்களின் சிரிப்பு பேச்சு இல்லை. ஒரு சொல்லப்படாத பதற்றம் மட்டுமே இருந்தது. ராமநாதன் அவர்களின் கண்கள் வீட்டின் ஒவ்வொரு பொருளையுமா பார்த்து கொண்டிருந்தன. தன் நினைவுகளில் அவற்றை என்றென்றைக்கும் சிறைபிடித்து கொள்ள விரும்புவது போல. மதிய வேளையில் ரமேஷும் சுரேஷும் அவரிடம் வந்தார்கள். இருவரின் முகத்திலும் ஒரு விசித்திரமான தீவிரம் இருந்தது. அவர்களால் கண் நேராக பார்க்க முடியவில்லை. ரமேஷ் மிகவும் மெதுவாக சொன்னான், அப்பா, தயாராகுங்கள், நாம் கிளம்ப வேண்டும். ராமநாதன் அவர்கள் தன் முகத்தில் எந்த ஒரு சுருக்கத்தையும் வரவிடவில்லை. தான் கெஞ்ச போவதில்லை, அழப்போவதில்லை என்று மனதிற்குள் முடிவெடுத்திருந்தார். அவர் மெதுவாக எழுந்து தன் அறைக்கு சென்றார். ஒரு சிறிய துணிப்பையை எடுத்தார். அதில் இரவே சாரதாவின் பழைய புகைப்படம் ஒன்றையும் ஒரு சிறிய பகவத்கீதையையும் தன் கண்ணாடியையும் எடுத்து வைத்திருந்தார். தன்னுடன் எடுத்து செல்லக்கூடிய அவரது மொத்த சொத்தே அவ்வளவுதான். அவர் அறையை விட்டு வெளியே வந்தபோது அவருக்கு மருமகள்களோ பேர குழந்தைகளோ தென்படவில்லை. மூத்த மருமகள் சமையல் அறையில் வேலை பார்த்து கொண்டிருந்தாள். இளைய மருமகள் தன் அக்காவிடம் மெல்லிய குரலில் ஏதோ பேசி கொண்டிருந்தாள். அத்தை இல்லாத இந்த நேரத்தில் அப்பா எங்கே செல்கிறார் என்று தன் மைத்துனர் ரமேஷிடம் கேட்கக்கூட தோன்றாமல் அவர்கள் அமைதியாக இருந்தனர். குழந்தனார் சுரேஷ் காரின் சாவியை எடுத்துக்கொண்டு வெளியே நின்றான். ஒருவேளை நான் போவது பற்றி அவர்களுக்கு கவலை இல்லையோ என்று நினைத்தபோது அவரது இதயம் மிகவும் கனமானது. ராமநாதன் அவர்கள் தன் முழு வீட்டையும் கடைசியாக ஒரு முறை பார்த்தார். இன்று எல்லாமே அவருக்கு அந்நியமாக தோன்றியது. இது வேறு யாரோ ஒருவரின் வீடு போலவும் தான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துவிட்ட ஒரு விருந்தாளி போலவும் உணர்ந்தார். அவரது அடிகள் வாசலை நோக்கி நகர்ந்தன. ஒவ்வொரு அடியும் மலை போல கனமாக இருந்தது. திரும்பி தன் குழந்தைகளை கட்டிப்பிடித்து, என்னை எங்கும் அனுப்பாதீர்கள், நான் நீங்கள் இல்லாமல் வாழ முடியாது என்று கதற அவரது இதயம் துடித்தது. ஆனால் அவரது சுயமரியாதை அவரை தடுத்தது. ராமநாதன் அவர்கள் ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டு வீட்டின் வாசற்படிக்கு வெளியே காலடி வைத்தார். வெளியே கார் நின்று கொண்டிருந்தது. காரில் அமர்ந்ததும் தன் சொந்த கைகளாலேயே வீட்டின் கதவை என்றென்றைக்குமாக மூடிவிட்டது போல் உணர்ந்தார். கார் கிளம்பியது.
காரின் ஜன்னல் வழியே வெளியே பார்த்தபடி ராமநாதன் அவர்கள் உணர்ந்தார். மெல்ல மெல்ல அவரது வீடு, அவரது உலகம், அவரது இருப்பு எல்லாமே அவர்களின் வாழ்வில் இருந்து தூரமாகி கொண்டிருந்தன. இதையும் மூழ்கி கொண்டிருந்தது. யோசிக்க தொடங்கினார். அந்த முதியோர் இல்லம் எப்படி இருக்குமோ? சுவர்களில் ஈரம் இருக்குமோ? நர்ஸ் யாராவது சரியாக கவனிப்பார்களா? இரும்பு கட்டில் போட்ட ஒரு சிறிய அறையோ? அங்கே அங்கே என்னை போன்ற எத்தனை துரதிர்ஷ்டவசமான தந்தையர் தங்கள் மகன்களின் வருகைக்காக காத்து காத்து சளைத்து போயிருப்பார்களோ? அங்கே என் வயதொத்தவர்களுடன் பழகினால் மனம் ஆறும் என்று சொன்னார்களே என்று நினைத்ததும் அவரது உதடுகளில் ஒரு கசப்பான புன்னகை அரும்பியது. என் வயதொத்தவர்கள் என் பேர குழந்தைகள் தானே. அவர்களின் மழலை பேச்சில்தானே என் மனம் ஆறிக்கொண்டிருந்தது. வயதான மனிதன் குழந்தை போலதானே ஆகிவிடுகிறான். அந்த அந்நியர்களிடையே என் மனம் ஆறுமா? தைரியத்தை வரவழைத்து கொண்டு தன் வாழ்நாளின் எஞ்சிய மொத்த பலத்தையும் திரட்டி இதயத்தை கிழித்து கொண்டு வெளியே வந்த ஒரு கேள்வியை கேட்டார். அப்பா, ஒன்றை மட்டும் சொல்லிவிடுங்கள். என்னை எங்கே கூட்டி செல்கிறீர்கள்? சுரேஷ் சொன்னான். அப்பா, இன்னும் சிறிது நேரத்தில் உங்கள் கேள்விகள் அனைத்துக்கும் பதில் கிடைத்துவிடும். கார் நகரத்தின் கூட்ட நெரிசல் மிகுந்த மதுரை சாலைகளை தாண்டி நெடுஞ்சாலைக்கு வந்தது. ராமநாதன் அவர்கள் நினைத்தார், எவ்வளவு தூரம் என்னை அழைத்து செல்வார்களோ? ஒருவேளை என்னால் திரும்பி வர முடியாத ஒரு இடமோ? அவர் தன் கண்களை மூடிக்கொண்டு தலையை சீட்டில் சாய்த்து கொண்டார். இப்போது தன்னை முழுமையாக விதியின் கரங்களில் ஒப்படைத்து விட்டார். அவரது மனம் அமைதியாக இல்லை, மாறாக மரத்து போயிருந்தது. சிறிது நேரம் கழித்து காரின் வேகம் குறைந்து ஒரு பெரிய இரும்பு கதவின் முன்னே போய் நின்றது. அப்பா, வந்துவிட்டோம், இறங்குங்கள். சுரேஷ் கதவை திறந்து கொண்டே சொன்னான். ராமநாதன் அவர்களின் கால்கள் தரையோடு உறைந்து போயின. அவரிடம் எழும் தைரியம் இல்லை. அவரது இதயம் ஒரு கனமான பாறையை போல் மூழ்கியது. யாரோ ஒரு கொலையாளி தன்னை தூக்கு மேடைக்கு அழைத்து செல்வது போல் உணர்ந்தார். நடுங்கும் கரங்களால் கதவை பிடித்து கொண்டு வெளியே வந்தார். ஒரு நீண்ட மூச்சை இழுத்துவிட்டு தன் மங்கலான கண்களை மேலே உயர்த்தினார். ராமநாதன் அவர்களின் மூச்சு நின்றது. அவரது காலடியில் இருந்து நிலம் நழுவியது. அவரது ஆத்மா நடுங்கியது. எதிரே ஒரு பிரம்மாண்டமான பழைய வேப்ப மரம் இருந்தது. அதே மரம், அதன் கிளைகளில் ஊஞ்சல் கட்டி தன் குழந்தைகளை ஆட்டிய அதே மரம், அதே மரம். அதன் நிழலில் அமர்ந்து சாரதா ஸ்வெட்டர் பின்னுவாளே, அதே மரம். அவரது மூளை மறந்து போனது. இது எப்படி சாத்தியம்? அவரது நடுங்கும் பார்வையை மரத்தில் இருந்து விலக்கி கேட்டின் பின்னாலே பார்த்தார். அங்கே அவர் கண்ட காட்சி அவரது ஆத்மாவை நடுங்க வைத்தது. காலடியில் இருந்து நிலத்தை பிடுங்கியது. அது எந்த முதியோர் இல்லமும் அல்ல. அது அவரது பழைய பூர்வீக வீடு. அதே முற்றம், அதே துளசி மாடம். அதன் ஒவ்வொரு செங்கலிலும் அவரும் சாரதாவும் வாழ்ந்த நினைவுகள் மூச்சு விட்டு கொண்டிருந்தன. அவர் ஒரு சிலை போல பேச்சற்று நின்றார். அவரது உலர்ந்த உதடுகள் திறந்தே இருந்தன. கண்களில் இருந்து நம்ப முடியாமலும் அளப்பரிய மகிழ்ச்சியினாலும் சூடான கண்ணீர் தாரை வழிந்தோடியது. அப்போது ரமேஷும் சுரேஷும் இருபுறம் இருந்தும் அவரை தாங்கி பிடித்தார்கள். ரமேஷின் குரல் உணர்ச்சிகளால் நனைந்திருந்தது. அப்பா, நாங்கள் உங்களை உங்கள் உலகத்திற்கே திரும்ப அழைத்து வந்திருக்கிறோம். ராமநாதன் அவர்களால் எதுவும் பேச முடியவில்லை. கண்ணீர் நிற்பதாகவே இல்லை. நீங்கள் இருவரும் இதையெல்லாம் எனக்காகவா? அவர் விம்மி விம்மி அழுதார். ரமேஷ் சொன்னான், அப்பா, எங்களுக்கு தானே நீங்களாகவே இந்த வீட்டை விற்றீர்கள். உங்கள் வீட்டை உங்களுக்கு திரும்ப தருவது எங்கள் கடமை அல்லவா? ராமநாதன் அவர்கள் அடைத்த தொண்டையுடன் கேட்டார். அடடா, இல்லை இல்லை அப்பா, அப்படி நாங்களால் யோசிக்க கூட முடியுமா? ரமேஷ் சொன்னான், அப்படியானால் மகனே, நீங்கள் தானே பேசி கொண்டிருந்தீர்கள் என்னை என் வயதொத்தவர்களிடம் விட்டுவிடப் போவதாக. சுரேஷ் சொன்னான், அப்பா, நீங்கள் உங்கள் வயதொத்தவர்களின் மத்தியில் இருப்பீர்கள், மனம் நிம்மதியடையும் என்று நாங்கள் சொன்னபோது முதியோர் இல்லத்து அந்நியர்களை நாங்கள் குறிக்கவில்லை. உங்களுக்கு சிறுவயது நண்பர்களான சாமி மாமாவையும் முத்தையா தாத்தாவையும் தான் சொன்னோம். அவர்கள் இன்னமும் இங்கேயே பக்கத்து வீட்டில்தான் வசிக்கிறார்கள். உங்களிடம் எல்லாவற்றையும் மறைத்ததற்கு எங்களை மன்னித்து விடுங்கள் அப்பா. இது உங்களுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்க வேண்டும் என்று விரும்பினோம். நீங்கள் உங்கள் வேர்களுக்கே, உங்கள் மனிதர்களுக்கே திரும்ப வர வேண்டும் என்று நினைத்தோம். ராமநாதன் அவர்களால் எதுவும் பேச முடியவில்லை. அவர் தன் மகன்களின் முகங்களையே பார்த்து கொண்டிருந்தார். அதில் குற்ற உணர்ச்சியும் தன் தந்தையின் மீதான அளவற்ற அன்பும் பிரதிபலித்தது. அவர் தன் இரு மகன்களையும் இறுக்கமாக தன் கரங்களில் அணைத்து கொண்டார்.
இன்று அவரது கண்ணீர் ஏமாற்றத்தினுடையதோ துக்கத்தினுடையதோ அல்ல, மாறாக பெருமை, நிம்மதி மற்றும் என்றென்றைக்குமாக இழந்துவிட்டதாக நினைத்த அந்த மகிழ்ச்சியினுடையது. அவர் ஒரு குழந்தையைப் போல வெடித்து அழுதார். அவரது மகன்களும் தங்கள் தந்தையோடு சேர்ந்து அழுதார்கள். இது கண்ணீரின் சங்கமம். அங்கே அனைத்து மனக்கசப்புகளும் கழுவப்பட்டு கொண்டிருந்தன. அப்போது வீட்டின் முதன்மை கதவு திறந்தது. அவர்களின் இரு மருமகள்களும் ஆரத்தி தட்டோடு நின்று கொண்டிருந்தார்கள். அவர்களின் கண்களிலும் ஆனந்த கண்ணீர். அவர்களுக்கு பின்னால் இருந்து பேர குழந்தைகள் தாத்தா வந்துட்டாரு என்று கத்திக்கொண்டே ஓடி வந்து அவரது கால்களை கட்டி கொண்டன. நன்றி.